நமது வாழ்க்கையிலே தேவன் ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலைகளை அவர் உண்டாக்கியிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இயற்கைக்கு மாறாக எல்லா ஜனங்களுக்கும் நடக்கிறது போல நமது வாழ்க்கையில் நடைபெறாமல் நமக்கு மட்டும் சற்று மாறான ஒரு அமைப்பில் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையின் அமைப்புகள் வேறு மாதிரி இருக்கிறது, அதிலே நெருடல்கள் இருக்கிறது, ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறது என்று நீங்களும் நானும் நினைத்திருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நிகழ்வதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். பரிசுத்த வேதாகமத்திலே 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே அங்கே கற்பம் அடைப்பட்டிருந்தது, கர்த்தரே அதை செய்திருந்தார், தேவனே அதை தடை பண்ணி வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, சோர்ந்து போக வேண்டாம், மனம் தளர வேண்டாம். வாழ்க்கையின் எல்லையிலே பல தடைகளை சந்திக்கிற நீங்களும் நானும் தளர்ந்து போக வேண்டாம். அன்னாள் என்ன செய்தால் தெரியுமா? தேவ ஆலயம் சென்று மனம் கசந்து அவள் ஜெபித்து கொண்டே இருந்தாள், ஆண்டவனிடம் வேண்டிக் கொண்டே இருந்தாள். இது என்ன குறைகள், இந்த குறைகள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதே, அது நீங்க வேண்டுமே என்று சொல்லி அவள் விண்ணப்பம் செய்து கொண்டே இருந்தாள். அது வீண் போகவில்லை. அருமையானவர்களே, தேவாதி தேவன் அவளுடைய அந்த கூக்குரலை அவர் கேட்டார். தேவனுடைய மகத்துவம் அங்கு விளங்க பண்ணுகிறது. யார் யாரெல்லாம் அவளுடைய குறைவுகளை பார்த்து கேலி கிண்டல்கள் செய்து அவளுடைய மனதை வேதனைப்படுத்தினார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரியாக, ஒரு எடுத்துக்காட்டாக அருமையான ஒரு குழந்தையை அவர் கட்டளையிடுகிறார். இது 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலே பார்க்க முடியும். அவள் ஒரு குமாரனை பெற்றாள் என்று பார்க்க முடியும். தேவன் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே குடும்ப சூழ்நிலையிலே நீங்கள் பணி செய்யும் இடங்களிலே போக்கிலும் வரத்திலே உங்களுக்கு ஏதாவது நெருடல்கள் இருக்கிறதா? அவைகளினாலே நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். உங்களிலே இருந்து தேவாதி தேவன் அவரை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். உங்களிலேயே நீங்கள் அவரை வெளிப்படுத்த முடியும். அவர் உயிரோடு இருக்கிறதாகவும் அவர் ஜீவிக்கிற தேவன், வல்லமை உள்ள தேவன் என்பதை நீங்களும் நானும் வெளிப்படுத்த முடியும். அருமையானவர்களே, இவ்விதமான பாக்கியத்தை நம்மிலே யாராவது அடைந்திருந்தால் இன்று நீங்கள் தேவனை விசுவாசித்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணி உத்தமமாய் கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே அவ்விதமான அற்புதங்கள் நிகழ்ந்து ஆச்சரியமான சம்பவங்கள் நடைபெற்று தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்பதற்கு இது நல்ல ஒரு சான்றாக இருக்கிறது. இன்று நீங்கள் அவரிடம் வருவீர்களா? உண்மையாய் நோக்கி கூப்பிடுவீர்களா? அவர் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார்.